கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எந்த விஷயங்களை பேசுகிறோமோ அதை பற்றி கேட்டு இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யறதுக்கு தயாராகும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வகஃபா والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. صدق الله العظيم. إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. الله سبحانه وتعالى எங்களோட பொதுவாகவே அல்லாஹுடைய அடியார்களோட மிகவும் இரக்கமுள்ளவராக இருக்கிறான். அல்லாஹுடைய இரக்கத்துக்கு ஓமை ஒப்பு உதாரணம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை உலகத்தில். நாங்கள் விலகிக் கொள்ளணுன்றதுக்காக வேண்டி மட்டும் தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு. இதனால அல்லாஹுடைய இரக்கத்துக்கு நிகரே இல்லை. எப்படி வானத்திலிருந்து பொழியக்கூடிய மலை துளிகளுடைய எண்ணிக்கை என்ன இயலாதோ, அதே போல பூமியில் இருக்கக்கூடிய அந்த மண் துளிகளுடைய எண்ணிக்கையும் என்ன இயலாதோ, அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய மரத்துடைய கிளையில் இருக்கக்கூடிய இலைகள், இந்த இலைகளுடைய எண்ணிக்கையும் எண்ண முடியாதோ, அதை விட மிகவும் இரக்கமுள்ளவன், மிகவும் விசாலமானவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். அன்பார்ந்த தாய்மார்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல ஒன்று வகிக்கிற காரணம் என்ன என்றால், இன்றைக்கு ரமலானுடைய மாதம். ரமலானிலும் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய 27வது நாள். அதுலேயும் இன்னும் விசேஷமா சொன்னா, إنا أنزلناه في ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. இப்படி அந்த சலாம் ஹத்தா மத்லஉல் ஃபஜர், இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த நாள் லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்றது இருக்கிறது, இது வந்து ஹைரும் மின் 1000 ஷஹர், கிட்டத்தட்ட 1000 வருஷங்களை விட 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கிட்டத்தட்ட 83 வருஷங்கள் இதையும் விட சிறந்தது என்று சொல்றான். 83 வருஷம் என்று சொல்லக்குள்ள கிட்டத்தட்ட 30,000 சொச்சம் நாள், 30,000 சொச்சம் நாட்களை விட சிறந்த ஒரு இரவை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த இரவுடைய கண்ணியம், அந்த இரவுடைய மகத்துவம் அதை யாராலையும் சொல்ல இயலாது. அது எந்த இரவு என்கிறத நாங்க யோசிச்சு நாங்க ஒரு விஷயத்துல முடிவாக்கி இருக்கிறோம். உலமாக்கள்ல சில கருத்துகளும் இருக்கிறது, 27வது நாள் தான் என்கிறதுல. அதனால அந்த இரவுல நாங்க அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைஞ்சு கொள்ளணும் என்ற அமைப்புல நாங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த ஒன்று சேர்ந்து பல கட்டங்கள் தராவியுடைய அமர்வை நாங்க செஞ்சோம். மாஷா அல்லாஹ். அதுக்கு பின்னால தஸ்பீஹுடைய அமல், அதே போல உள்ளத்துக்கு தேவையான நல்லுபதேசம் அதையும் நாம கேட்டோம். இப்ப தௌபாக்காக வேண்டி இருக்கிறோம். யாரொருவருக்கு அல்லாஹ் இந்த தௌபாவையும் இந்த மஃபிரத்தையும் வழங்குகிறானோ அவங்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்தை கொடுக்கிறதாக வாக்களித்திருக்கிறான்.
உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களிச்சிருக்கிறான். யாரெல்லாம் பரிசுத்தவான்களாக பரிசுத்தம் உள்ளவங்களாக நல்ல முறையில் சுத்தமானவங்களாக இருக்கிறாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ் வெறுமதியாக கொடுக்கக்கூடியது அந்த அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட அந்த உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்கிறதுக்கு வச்சிருக்கிறான். அதே மாதிரி குர்ஆன்ல சொல்றான், யாருடைய வலது கரங்களிலே அவர்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படுமோ فيقول ها اقرؤوا كتابيا إني ظننت أني حسابيا فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية. யாருடைய வலது கரத்தில் அல்லாஹ் இந்த சொர்க்கத்திற்குரிய அதாவது நாமால் எங்களுடைய செயலேடுகளை வலது கரத்தில் கொடுக்கிறானோ இவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க. மிகவும் உயர்ந்த அந்தஸ்து, கண்ணியமான இடம். எதையெல்லாம் அவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, உயர்ந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக உலகிலிருந்து பிரியக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை யார் அடைந்து கொள்வாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ் அவருடைய மக்ஃபிரத், ரஹ்மத், அதே போன்று நாங்கள் இந்த ரமதான்ல எதிர்பார்த்த ரஹ்மத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான், மக்ஃபிரத்தையும் கொடுக்கிறான். அதே போன்று இஅ்தகும் மினன் நார் சொல்லப்படக்கூடிய நரக விடுதலையும் அல்லாஹ் கொடுக்கிறான். இதற்கு மாற்றமாக யாருடைய நிலைமை, யாருடைய அமல்கள், யார் இந்த உலகிலே வாழ்ந்த வாழ்க்கை மோசமானதாகவும் கைசேதத்துக்குரியதாகவும் அந்த அல்லாஹ்வுடைய கடமைகளை, கட்டளைகளை ஏற்று நடக்காமல் வாழ்ந்தாங்களோ அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கூறுகிறான், வஅம்மா மன் கஃபத் மவாசீனு, யாருடைய மீசான் மிகவும் பாரமில்லாததாக இருக்குமோ, பாரமற்றதாக இருக்குமோ அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமானது. அவங்களுடைய இடம் நாருன் ஹாமியா, கொழுந்து விட்டறியக்கூடிய நரகம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுடைய சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நாட்டம் நானோ நீங்களோ எப்ப மௌத்தாவோம் என்றது யாராலையும் சொல்ல இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட அவங்க எப்ப மௌத்தாவாங்க என்றது தெரியாம தான் இருந்துச்சு. அது அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். காரணம் என்ன? மௌத் அடுத்த நிமிஷம் வரலாம், அடுத்த செகண்ட் வரலாம், கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்கு முன்னால் வரலாம். இந்த வார்த்தையை நான் மொழிந்து கொண்டே இருக்கிறேன், வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை முடிய முன்னாலே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற ஒரு நிலைமை வரலாம். அதனால் அதுக்கு முன்னால் நாங்க என்ன செய்யணும் என்றால், நாங்க நல்லவங்களாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக வாழ வேண்டும். இல்லையானால் நாம் ஒரு நாளைக்கு மரணிப்போம். அந்த மரணிக்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ் எமது நாம் செல்லக்கூடிய இடத்தை, நாம் எங்கே தங்க போறோமோ, எங்களுக்கு அந்த மர்மையிலே வாழ்க்கையிலே எந்த இடத்தை நாங்கள் அடைய போறோமோ அந்த இடத்தை அல்லாஹ் நல்ல முறையிலே, தெளிவான முறையிலே, அப்படியே பிக்சரை போல, ஒரு படம் போட்டு காட்டுவது போல அல்லாஹ் எங்களுக்கு நாம் தங்கக்கூடிய இடத்தை தெளிவாக காட்டி விடுவார். அதனால்தான் கடைசியாக மரணிக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய நிலைமை எதுவாக இருக்குமோ அது நல்லதாக இருந்தால் நல்லதாக இருக்கும். கைசேதத்துக்குரியவங்க கடைசி நேரத்துல கேட்பாங்க, فيقول يا رب يا ليتني كنت لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. يا الله, எனக்கு ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாளுடைய அவகாசத்தை தான், கொஞ்ச நேரம் தான், நான் பேசி நல்லவனாக சாலிஹானவனாக மாறிவிட்டு வருவேன் என்பதாக கூறுவான். அதுக்கு முன்னாலே கூறுவான், ربنا أبصرنا وسمعنا فارجعنا نعمل صالحا إنا موقنون. يا الله, பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் பார்த்துட்டேன் யா அல்லாஹ், கேட்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டேன் யா அல்லாஹ், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தா யா அல்லாஹ், திரும்பவும் என்னை உலக வாழ்க்கைக்கு அனுப்பி வச்சது யா அல்லாஹ், நான் நல்ல விஷயங்களை செய்யறேன் என்று கெஞ்சுவான், கதறுவான். அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். இப்படி ஒருவருடைய காலம் சென்று சென்று மரண தருவாயில இருந்து, அதாவது
கைப்பற்றப்பட்டு கடைசி நேரம் வரக்கூடிய நேரத்திலே அவனே அவருடைய இடங்களை முடிவு செய்துவிடுவான். நான் போகக்கூடிய இடம் இதுவாகத்தான் இருக்கும் என்பதாக அல்லாஹ் எங்களை எல்லாரையும் பாதுகாக்கணும். நாம் கை செய்யக்கூடியவராக மாறிவிட்டோமே ஆனால் அந்த இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெரும் கொடுங்கோலனை போல பெரும் ஒரு அவலட்சமான மிகவும் மேசமான ஒரு கேவலமான ஒரு தோற்றத்திலே ஒரு அமைப்பிலே வருவார்கள். அதை பார்த்ததும் என்ன செய்வோம் என்றால் நாம் தட்டு தடுமாறி ஒரு விதமாக பயந்து நடுங்குவோம். இதுதான் எனது நிலைமையா? யா லைதனி குந்து துராபா, நான் எப்படி இருப்பதை விட மண்ணோடு மண்ணாகி பெய்திடணுமே என்பதாக கை செய்யப்படுவார். அந்த நேரத்திலே கை செய்யப்படுவதில் எந்தவித லாபமும் இருக்காது. அப்படியே மௌத்தாகி விட்டார் என்றால் அவருடைய வாழ்க்கை அதுக்கு முன்னாலே குளிப்பாட்டப்படும். நாம் எம்மை ஒருவர் குளிப்பாட்டுவதற்கு முன்னாலே மலாயிக்காமார்கள் வந்து மிகவும் மோசமான முறையிலே கொடூரமான முறையிலே குளிப்பாட்டுவார்கள். நாம் கஃன் அணிவிப்பதற்கு முன்னாலே நரகினுடைய புடவைகளை போட்டு நரகத்துடைய புடவைகளை போட்டு அப்படியே மூடிடுவாங்க. அதுக்கு பின்னால் எங்களுக்கு கஃனிடப்படும். அது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் விளங்காது. மௌத்தானத்துக்கு பின்னாலே பக்கத்தில் இருந்து கொண்டு மனைவி அழுவார், இந்த கணவன் என்னை விட்டு பிரிந்துட்டார். தந்தை அதாவது பெற்றோர்கள் இருந்தா பெற்றோர்கள் அழுவாங்க, இந்த புள்ள நான் உயிரோடு இருக்கேன், எனது குழந்தை எனது பிள்ளை எனது மகன் எனது மகள் இறந்து விட்டாலே என்பதாக அழுவார்கள். யார் எதை அழுதாலும் அந்த ஜனாசா ஒரு விஷயத்தை சொல்லும். நீங்க எவ்வளவு அழுதாலும் என்னை போல ஒரு கேவலமான ஒரு மோசமான நிலைமைகளுக்கு நீங்க வந்துடவானா, நான் பார்க்க வேண்டியதை எல்லாம் பார்த்துட்டேன் என்று சொல்லுவாரு. அப்ப என்ன செய்ய ஒருத்தர் மௌத்தாரிட்டா அந்த ஜனாசா நல்லவராக இருந்தா சொல்லும், என்னை ஏன் வாப்பா என்னைய கொண்டு போகாம வச்சு பண்ணிக்கிறீங்க, அவசரமாக கொண்டு போங்க, என்னை கொண்டு போய் கபர்ல வைங்க, நான் நிம்மதியாக வாழ வேண்டும், அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ் என்னை உபசரிப்பதை நான் கண்கூடா காண வேண்டும், அந்த உபசரிப்பில் நான் பங்கு கொள்ள வேண்டும் என்பதாக அந்த ஜனாசா பேசும். இல்லையா உலகத்தில் நான் செஞ்சதெல்லாம் சரி, நான் தான் பரிசுத்தவான் என்பதாக முழுக்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்துவிட்டு சென்றால், மாறு செய்துவிட்டால் அடுத்ததாக அந்த ஜனாசா கதற ஆரம்பிக்கும். என்னை நீங்க எங்க கொண்டு போறீங்க, என்னை கொண்டு போவானாம், என்னை விட்டுடுங்க கதறும். என்ன கத்தினாலும் என்ன கதறினாலும் என் மனைவி கூட ஒரு நாளையும் கூட என்னை வச்சுக்கொள்ள மாட்டான், என் பிள்ளைகள் கூட வச்சுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி வச்சுக்கொண்டா முதலாவது நாள் முடியும், இரண்டாவது நாள் அதாவது எங்களோட உடம்புல இருந்து ஊனங்கள் வலிய ஆரம்பிக்கும், அதனுடைய துர் நாற்றங்கள் வரும். அந்த நாற்றம் தாங்க இயலாம கொண்டு போய் வச்சிருவாங்க கபர்ல. அதுக்கு பின்னால் அந்த இடத்துல உதவி செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த கபர் என்று சொல்றது வெறுமனே புழு பூச்சிகள் நிறைந்த ஒரு வீடாக இருக்கும். அந்த கபர்ல வச்சுட்டா எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க முங்கர் நக்கீர் வருவாங்க, வந்து கேட்பாங்க, ஓண்ட ரப்பு யார், ஓண்ட நபி யார், ஓண்ட அதாவது தூதர் யார், அதே போல கேட்பாங்க, உண்ட மார்க்கம் என்ன, உண்ட கிபிலா எது, இப்படி பல கேள்விகள் கேட்கப்படும். உலகத்துல தற்பெருமையோட முகஸ்துதியோட நான் செய்யறது சரி என்று வாழ்ந்தா அங்க போயிட்டு பதில் சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. துன்யாவுடைய வாழ்க்கை ஒரு கொஞ்ச காலத்துடையது, எப்படி இருந்தாலும் முடிஞ்சிடும். அந்த காலத்துக்குள்ள நாங்க செஞ்ச பாவங்கள் எங்களை விட்டு வைக்காது. எவ்வளவு பாவம் செய்யறோம் என்றா ஹதீஸுடைய கருத்துகள், இன்ன ஐனானி தஸ்னியான், ரெண்டு கண்கள் இருக்கிறது, இந்த ரெண்டு கண்களும் சினா செய்கிறது. நாங்க நினைச்சுக்கொண்டு நிக்கிறோம் என்ன ஜினான்னு சொன்னா அதை விளங்க வைக்க தேவையில்லை, அதுதான் ஜினான்னு நினைச்சுக்கொண்டு நிக்கிறோம். எங்களை கண்ணால எங்களை பார்வையால அல்லாஹ் எதை ஹராம் ஆக்கினாலும் எதை பார்க்க கூடாதுன்னு சொன்னாலும் அதை நாங்க பார்ப்போம் என்றால் அது ஜினா செய்தி, கண் ஜினா செய்தி. ஒரு ஆணா இருந்தால் ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை மகரம் இல்லாதவங்களை பார்த்தா அந்த கண்ணும் ஜினா செய்தி. இன்ன யதான், ரெண்டு கைகள் இருக்கு, இந்த ரெண்டு கையும் சினா செய்கிறது. எதை தொடக்கூடாதோ, எதை பிடிக்க கூடாதோ, எதை செய்ய
பிடிக்குதா அந்த கை சினா செய்து, 2 கால் சினா செய்து, ஒரு பாவத்துக்காக வேண்டி, ஒரு ஹராத்துக்காக வேண்டி, ஒரு அந்நியவரோட கலைக்கிறதுக்காக வேண்டி, ஒரு அந்நியவரை பார்க்கிறதுக்காக வேண்டி, அந்நியருடைய ரசனைக்காக வேண்டி, அந்த தாய்மார்களே ஒரு விஷயத்தை விலைக்கு கொள்ளணும். என்ன என்றால், நாங்கள் தான் நினைக்கிறோம் எப்படி உசுரோடு இருக்கிற ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தா தான் கூடாது, ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்தா தான் கூடாது. அந்தாந்தர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நல்லா விளங்கிக்கோங்க. இது மட்டும் இல்லை, நாங்க எங்கட போன்ல, டிவியில, வேற எதுகள்லயாவது ஒரு அந்நியரை பார்த்தோம்னா அதுவும் ஹராம் தான், கண் சினா செய்யுது. அதனால எங்கட காலத்தை நாங்க எடுத்து பார்த்தோம்னா அடிக்கடி பாவத்துல மூழ்கி இருக்கிறோம். கடைசியாக என்ன நடக்குது? அவர் அப்படியே கொண்டு போயாச்சு நரகத்துக்கு. அதாவது அவருடைய செயல்கள் இடது கரைத்தில் கொடுக்கப்பட்டா ஒரு மனிதன் கத்துவான், கதறுவான். எப்படி கதறுவான் என்றா, எனக்கு இந்த கை சேதம் உண்டாயிச்சு, எனக்கு இந்த கிதாபு கிதாபியா, இந்த கிதாபு, இந்த செயலீடு இந்த கையில கொடுக்கப்படாம நீக்கணுமே கதறுவான். وَلَمْ أَدْرِ مَا حِسَابِيَهْ يَا لَيْتَهَا كَانَتِ الْقَاضِيَةَ مَا أَغْنَى عَنِّي مَالِيَهْ هَلَكَ عَنِّي سُلْطَانِيَهْ خُذُوهُ فَغُلُّوهُ خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. அல்லாஹ் இதுல தொடர்ச்சியா சொல்றேன் என்னன்னா, ஒருத்தருக்கு அவருடைய இடது கையில செயலீடு கொடுக்கப்பட்டுட்டா, இது எனக்கு கொடுக்காம இருந்துச்சு, எனக்கு இது கொடுக்கப்படாம இருந்துச்சு, நான் கை சேதப்பட்டு விட்டேனே, என்ற நிலைமை என்ன ஆகுமோ சொல்லி கதறுவாங்க. அந்த இடத்துல கதறத்துல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு பின்னால கட்டளை இடப்படும், இவனை பிடிச்சு அப்படியே நரகத்துல தள்ளுங்க. இந்த நரகம்ங்கிறது எங்களுக்கு பேசுறதுக்கு லேசா இருக்கும், கேட்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமான லேசா இருக்கும். அந்த நரகத்தை பத்தி சொல்றதே இயலாது, அவ்வளவு கொடுமையானது, அவ்வளவு கஷ்டமானது. நரகத்துல ஆகவே லேசான வேதனை என்று சொல்லப்படுது ரசூலுல்லாஹ்வோட சாச்சா அபூ தாலிபுக்கு. அந்த வேதனை எப்படி என்றால், பெரிய அளவுல எதுவும் இல்லை, வெறுமனே அந்த அவங்களுடைய சாச்சாக்கு ஒரு செருப்பு போடப்படும், காலுக்கு ஒரு செருப்பு. அந்த செருப்பு, அதில் வரக்கூடிய அந்த சூடு அல்லாஹ் பாதுகாக்கணும். அவனுடைய தலையில இருக்க மூளை அப்படி உருகி பின்துவாரத்தால வடிஞ்சு போய்க்கணும்னு சொல்லப்படுது. அவ்வளவு கஷ்டம். அப்ப இவரை நரகத்துல தள்ளுன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அதுக்கு பின்னால என்ன நடக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவங்கள பிடிச்சு 70 போல சங்கிலியால அவர் அப்படி கட்டுக்கோ, எங்களுக்கு சும்மா கௌரவ போட்டு கையை காலை கட்டினாலே உசும்பேலா, 70 முழம் உள்ள சங்கிலியால அவங்களோட கையை அப்படி மாஞ்சி போடுறது போல அப்படி புடைச்சு கட்டி நரகத்துல தூக்கி வீசினு சொல்லப்படும். அந்த நரகம், அதில் இருக்கக்கூடிய அந்த நெருப்புல ஒரு துளி, ஒரு ஊசியுடைய துவாரத்தால இந்த உலகத்துக்கு அந்த நெருப்புட ஒரு பகுதியை கொண்டு போடப்பட்டால் முழு உலகமும் கருவிடும். அப்படி நரகத்துல கலந்து வேதனைப்படுவாரு, நரகத்துல இருக்கிறாரு. பல பேர் இருப்பாங்க, பல விதமான கஷ்ட நோய், அதாவது வேதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நரகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படி பாப்பாரு, சொர்க்கத்தை பார்த்துட்டு உள்ளம் வேதனைப்படும், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், அவன் எப்படி இருக்கிறான். அப்ப அந்த நரகத்தில் இருக்கிறவர் சொல்லுவாரு, வனாதா அஸ்ஹாபுன் நார் அஸ்ஹாபல் ஜன்னah இதா ஃபீது அலைஹி காலு. என்ன சொல்லுவாருன்னா, அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர் சொர்க்கவாசியை பார்ப்பாரு, பார்த்து சொல்லுவாரு, ஏப்பா நீங்க இவ்வளவெல்லாம் நிம்மதியா இருக்கிறீங்களே, இவ்வளவெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை அனுபவிச்சு கொண்டு இருக்கிறீங்க தானே, உலகத்துல நாம நீங்க எல்லாம் எப்படி ஒத்துமையா இருந்தோம், நல்ல முறையில இருந்தோமே, நம்ம யாரா இருக்கலாம், கூட்டாளிவார், சொந்தக்காரங்க, உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவங்க
அவங்க அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற நேரம் அவர் அப்படியே பார்த்துட்டு சொல்லுவாரு, என் கஷ்டம் உங்களுக்கு விலகுது தானே, இந்த மாதம் கொஞ்சம் தண்ணி தாங்களே, கொஞ்சம் தண்ணி, ஒரு தண்ணி தாங்களே, நாட்களை கொஞ்சம் படத்தை கொள்றதுக்காக வேண்டியன்னு கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஆலோ சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, ஆலோ இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். அல்லாஹ் அவங்களுக்கு அந்த நரகவாசிகளுக்கு இதை ஹராமாக்கிட்டான்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க உதவி செய்யறதுக்கு யாரும் வைக்க மாட்டாங்க. யார்கிட்ட போய் உதவி கேட்கிறது? சொந்தக்காரங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க, ஓரமாகிடுவாங்க. கியாமத்துடைய அந்த தருணத்துல கூட தாய் நிற்பா, குழந்தை புல்ல எரிப்பாங்க. அந்த புள்ளைக்கு புல்ல வந்து அந்த தாய்கிட்ட அந்த தகப்பன்ட்ட என்னமாவது கேட்டுடுவாங்களேன்னு சொல்லி அந்த தாய் விரண்டு ஓடுவா. يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த நேரத்துல தாய் பிள்ளைகளை விட்டு, பிள்ளைகள் தாயை விட்டு, கணவன் மனைவியை விட்டு, மனைவி கணவனை விட்டு, நண்பர்களை விட்டுட்டு ஓடுவாங்க. அவங்க பாதுகாத்துக் கொள்ளணும் வந்து. ஆனா நரகத்தில் இருக்கிறவங்க என்ன பாடுபடுவாங்க? யாருக்கும் உதவி செய்ய இயலாது. இப்படி பல விதமான கஷ்டங்கள் அப்படி வந்ததுக்கு பின்னால கடைசியில பார்ப்பாங்க, யாருதான் உதவி செய்யுது? மலக்குமாரனை கேட்டா அவங்க எதுவும் தர மாட்டாங்க. நரகத்துக்கு பொறுப்பாய்க்கக்கூடிய மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிடுவாங்க, கெஞ்சுவாங்க, கதறுவாங்க, மாலிக்கே எங்களுக்கு என்ன மாதிரி உதவி செய்யப்பா, எங்களுக்கு தாகமா இருக்குது, தாகத்துக்கு தண்ணி தாங்க மாலிக்கிட்ட கேட்பாங்க. அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காதும் கேட்காதுன்னு சொல்லப்படுது. கேட்டு கத்தி கதறி இயலாது நிராசையடைகிற நிலைமை மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. நீங்க என்னத்தை கேட்டீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. எங்களுக்கு தண்ணி தாகமா இருக்குது, என்னமா ஒண்ணு தர மாட்டீங்களா, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாங்களே குடிக்கிறதுக்கு கேட்பாங்க. அங்க அவங்களுக்கு நீர் புகட்டப்படும். எப்படிப்பட்ட நீர் தெரியுமா? சுட வைக்கப்பட்ட கொதிக்கக்கூடிய தாரையை தூக்கி வாயில் ஊற்றப்படும். தாரை தூக்கி வாயில ஊற்றுவாங்க. அப்படி குடல் எல்லாம் பிஞ்சு வாழ்த்தால் அப்படியே வெளியாகும். அப்படி இருப்பாங்க. வேதனையில பரவுவாங்க. பறந்து எதுவுமே செய்ய இயலாது. கடைசி தாவம் தீர்றது இல்ல. பசிக்கு என்னமாவது கேட்டாங்கண்டா கல்லி முட்களை வாயில் அள்ளி போட்டு குத்துவாங்க. தின்னு மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் எதுவும் செய்ய போறதில்லை. எதை கேட்டாலும் கிடைக்கிறதும் நல்லதா கிடைக்காது. இப்ப அப்படியே சஞ்சலப்பட்டுட்டு இப்ப அல்லாஹ் கிட்ட போவாங்க. ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வதுனா. எப்படி சொல்லுவாங்க? யா அல்லாஹ், எங்களுடைய அந்த மூதேவித்தனம், அந்த மோசமான ஒரு நிலைமை, அந்த கஷ்டமான ஒரு கட்டம், அந்த தரித்திரியம் எங்களை மிகச்சிட்டு யா அல்லாஹ், எங்களுக்கு எதுவுமே செய்ய இயலாது யா அல்லாஹ். என்ன யா அல்லாஹ், எங்களுக்கு என்னவாவது செய்ய மாட்டியா? அதுக்கு முன்னால் அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில முழு விஷயங்களையும் எங்களுக்கு எல்லாம் காட்டினான். முழு விஷயங்களையும் உபதேசங்களாக சொன்னான். உங்களுக்கு நல்லவே சொல்லப்படும், கேட்க மாட்டீங்க. இப்ப நீங்க வந்து கொண்ட எனக்கிட்ட வாரீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி என்றா, அப்படியே கேட்டு இருந்துட்டு ஒரு கட்டத்துல மனிதர்கள் கேட்பாங்களாம், யாரெல்லாம் இது என்ன, யாரெல்லாம் எந்த நிலைமை எப்படி இருக்குது? உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நல்ல முறையில நான் பார்வை உள்ளவனா, நல்ல கேள்வி இல்லைனா, நல்லா பேசக்கூடியவனா இருந்தேனே யாரெல்லாம், இது என்ன யாரெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லுவானாம், قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. நீங்க உலகத்துல என்னைய பத்தி சொல்லப்பட்டுச்சு, என்னுடைய நான் எப்படி நடந்து கொள்வேன், நல்லவங்களோட எப்படி இருப்பேன், கெட்டவங்களோட எப்படி இருப்பேன், மோசமானவங்களோட எப்படி இருக்கேன், இப்படி என்னுடைய அத்தாட்சிகள், என்னுடைய நலவுகள், என்னைய பற்றி பல விடயங்கள் சொல்லப்பட்டு நீங்க எப்படி உலகத்துல செவுடனாவும் குருடனாவும் இருந்தீங்களோ கதாலிக், அதே போலதான் இப்பயும். என்னுடைய அத்தாட்சிகள், என்னுடைய உபதேசங்கள் வந்த நேரத்தில் அதை நீங்க மறந்திருந்தீங்க, அதனால இப்ப அப்படித்தான் என்று சொல்லப்படும். இப்படி பல விஷயங்கள் நண்பர்கள்ட்ட கெஞ்சுவாங்க, பெற்றோர்கள்ட்ட கெஞ்சுவாங்க,
ஊரார்கள்ட்ட கெஞ்சுவாங்க, தெரிஞ்சவங்களை கண்டா கெஞ்சுவாங்க, மலக்குமார்கள்ட்ட கெஞ்சுவாங்க. கடைசியில் இவங்களுக்குள்ள முடிவு எடுத்துக் கொள்வாங்க, யாருமே எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இல்லையே. இன்றைக்கு உலகத்துடைய அமைப்பு பாருங்க. எனக்கு என்னமாவது ஒரு வருத்தம் வந்தா என் மனைவி வந்து எனக்கு என்னமாவது செய்யணும்னு நினைப்பா, என் குழந்தைகள் ஒரு பகுதியில் வந்து என்னமாவது செய்யணும்னு நினைப்பாங்க, என்ன தெரிஞ்ச நண்பர்கள் வருவாங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வருவாங்க, அதை செய்யுங்கோ இதை செய்யுங்கோ, ஒன்றும் இல்லாட்டி மருந்து வந்துருக்குதா இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டுங்கோ, இவர் இப்படிப்பட்டவர் இப்படியானவர் சொல்லுவாங்க. ஆனா அந்த தியாகத்துடைய நாள்ல உதவிக்கு யாரும் நீக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் கெஞ்சி கெஞ்சி முடிஞ்சிட்டு தாய்மார்களை கடைசியில் அல்லாட்ட கெஞ்சுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டோம், என்ன செய்ய அல்லாஹ் என்கிற பிள்ளைதான் அல்லாஹ் அந்த இடத்துல கெஞ்சுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லை. அவன் சொல்லுவாங்க, என்ன செய்ய அல்லாஹ், எல்லாம் வந்துச்சு, எல்லாம் கேட்டோம், எல்லாத்தையும் பார்த்தோம், அப்படி இருந்தும் எங்கட தரித்திரியம், எங்கட முசீபத், எங்கட அதாவது மூதேவித்தனம் மிகச்சிட்டு அல்லாஹ் எங்களை மன்னிச்சுக்கோ, ரப்பனா ஃபிர்லனா, எப்படி தொடர்ச்சி அல்லாஹ் குர்ஆன் அப்படி சொல்லிக்கொண்டு வரான். அல்லாஹ் எங்களை மன்னிச்சுக்கோ அல்லாஹ், நாங்க எல்லாத்தையும் பார்த்து கேட்டுட்டோம், எது சொன்னாலும் எதுவுமே நடக்காது. அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கெஞ்சி கிட்ட வாங்குவாங்க, கிட்ட வாங்குறதுக்கே இல்லாது, ஆனா கிட்ட வாங்குவாங்க. அல்லாஹ் கிட்ட பேச்சு பேச்சு கேட்பாங்க, மண்டி கேட்பாங்க, கெஞ்சி கேட்பாங்க, அழுது கேட்பாங்க, தலையை உடைச்சு கொண்டு கேட்பாங்க, எதுவுமே அவங்களுக்கு லாபம் கொடுக்காது. என்ன நடக்கும்டா, கடைசியில சொல்லுவாங்க, எல்லாம் வந்துட்டு அல்லாஹ் அஹ்ரிஜினா, எங்களை கொஞ்சம் இந்த நரகத்துல இது கொஞ்சம் விட்டுடு, கொஞ்சம் வெளியே போட்டுடேன்னு கேட்பாங்க. எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது. கடைசியில கெஞ்சி கெஞ்சி போகல அல்லாஹ் சொல்லுவான், கால சௌஃபிஹா வலா துகல்லிமூன், நீங்கள் அப்படியே இருங்க, என்னோட ஒரு வார்த்தை பேசவா நம்ம அல்லாஹ் கண்டிக்க ஆரம்பிப்பான். அன்பார்ந்த தாய்மார்களே, இப்ப அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அங்க அந்த கபர்ல, அந்த ஹஷர்ல, அந்த அந்த கட்டங்கள்ல நாங்க கை சேர்த்துக்குரியவங்களாக மாறக்கூடாது, நாங்க நஷ்டவாளிகளா மாறக்கூடாது எங்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான். நீங்க உங்களுடைய உலகத்துடைய வாழ்க்கையில ஏந்த பொருத்தத்தை, ஏந்த அன்பு, ஏந்த பாசத்தை, ஏந்த ரஹ்மத்தை நீங்க அணைச்சு கொள்ளுங்க, வெற்றியாளர்களா மாறுவீங்க என்றெல்லாம் சின்ன சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். சும்மா பாருங்களேன், நாங்க எவ்வளவு பெரிய நன்றி கெட்டவங்களா இருக்கிறோம். வந்து அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரெண்டு கண்ணை தந்துட்டு, அதாவது தெளிவான பார்வையை தந்து அல்லாஹ் சொல்றான், இந்த கண்ணின் மூலமா நீங்க இதையெல்லாம் பாருங்க, இதையெல்லாம் செய்யுங்க, இப்படி நீங்க செய்வீங்க, அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். கையால எப்படி செய்ய, காலால எப்படி செய்ய, எல்லாத்தையும் அல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்லி தந்துட்டான். ஆனா நாங்க என்ன செய்வோம், எதுவுமே செய்யாம என்னமோ எங்கட சொத்து போல, நாங்களா உருவாக்கி கொண்டதை போல நினைச்ச மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களை இன்றைக்கு வரைக்கும் தண்டிக்காம மன்னிச்சு விட்டிருக்கிறார்டா, நாங்க எல்லாரும் அல்லாஹ் பக்கம் மீளணும், அல்லாஹ்விடத்துல கெஞ்சணும், அல்லாஹ்விடத்துல மண்டியிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70 தடவை 100 தடவை மஃபிரத் கேட்பாங்க, சுஜூத்ல விழுந்து அழுவாங்க, உள்ளம் கொதிக்கிற தண்ணியை போல நெஞ்சில் இருந்து சத்தம் வரும். நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? சொர்க்கத்தை கொண்டே நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க ரசூலுல்லாஹ் இல்லை என்றால் சொர்க்கமே இல்லை என்ற அளவுக்கு உன்னதமானவங்க. அவங்களே அழுது அழுது அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப எங்கட நிலைமை எங்க போய்த்திருக்குது? நாங்க எவ்வளவு தூரம் இருக்கிறோம், நாங்க எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறோம் என்றதை நாங்க விளங்கணும். உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். துன்யாவுடைய வாழ்க்கையில நாங்கள் அல்லாஹ் எதை கேட்டாலும் அவன் தர்றத்தை காத்து கொண்டிருக்கிறான். நான் என்ன செஞ்சேன் என்றது யாருக்கும் தெரியாற்றும், அல்லாஹ்க்கு தெரியும். யாருக்கும் மறைக்கலாம், அல்லாஹ்வுக்கு மறைக்க இயலாது. கடைசியா எல்லாம் மறைஞ்சிட்டாலும் கூட எங்களுடைய உடல் உறுப்புகளே பேச ஆரம்பிக்கும். எங்களுடைய கால் பேசும், எங்களுடைய கை பேசும், எங்களுடைய கண் பேசும், எங்களுடைய உடல் உறுப்பு அத்துணை பேசும். நாளை கியாமத்துடைய நாளிலே அல்-யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும். எப்படி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நாளை கியாமத்துடைய நாளிலே அவங்களுடைய வாய்களுக்கு பூட்டு போடுவான், லொக் போட்டுடுவான். அல்லாஹ் வாயை முத்திரையிட்டுடுவான். அதுக்கு பின்னால வதஷது
என்ன செய்வான், என்ன நடக்கும்டா, வாயால பேச இயலாது, எங்கட ரெண்டு கையும் சொல்லும், யா அல்லாஹ் இவன் இப்படியான ஒரு வேலையை செஞ்சான், இப்படியான ஒரு அநியாயத்தை செஞ்சான். ரெண்டு கால்களும் பேசும். இந்த மாதிரியான பாவத்துக்கு, இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இதற்காக வேண்டி இந்த ஒரு மிக கேவலமான அற்பமான ஒரு விஷயத்துக்காக வேண்டி போனான் என்பதாக சொல்லும். அல்லாஹ் அக்பர் அதான் சொல்லப்பட்டுச்சு. அவன் காது கேட்டுச்சு, காது சொல்லும், நான் இந்த காதுக்குள்ள தெளிவா வந்துச்சு. ஆனா இந்த காலால தான் நடந்து போனான். உள்ளம் சொல்லும், எல்லாம் வந்துச்சு. ஆனா திசை திரும்பி பேசிட்டான். பார்க்கிறோமா இல்லையா? நான் ஒரு அமல் செய்ய வந்துட்டாலும் கூட என்னுடைய சிந்தனை எங்கெங்கேயோ போகும். இன்றைய நாள் அமலுக்கென்றே வந்தாலும் கூட என்னுடைய உள்ளங்களும் என்னுடைய பராக்குகளும் எங்கெங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. இதனால் என்ன என்றால் அல்லாஹ் ஒரு சின்ன சந்தர்ப்பம், ஒரு குறுகிய காலத்துடைய சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். அல்லாஹ் கிட்ட கெஞ்சுறதுக்கு, அல்லாஹ் கிட்ட மன்றாடுறதுக்கு. பொதுவான முறையில நாங்க இங்க ஹசரத் வந்து கொண்டு என்னமோ சொல்லுவாரு, அதுக்கெல்லாம் நாங்க ஆமீன் சொல்லுவோம். அது ஒரு காட்டு முன் வழிகாட்டலா தான் நிற்கும். இதனால் என்ன என்றால் நான் செஞ்ச பாவம் என்ன என்றது எனக்கு தெரியும், ரகசியமா செஞ்ச பாவம் என்ன என்றதும் தெரியும், பரகசியமா செஞ்ச பாவம் என்ன என்றதும் தெரியும். பாவத்தை பாவம் ஒன்றே கணக்கில்லாம செஞ்சதும் தெரியும், பாவம் தான் என்று சொன்னதும் தெரியும். பாவம் தான் என்ன செஞ்சுட்டேன், சரி தெரியும் தானே அப்படின்னு செஞ்ச பாவங்கள். இதனால அல்லாஹ் எங்களுக்கு கட்டங்கள் சந்தர்ப்பங்களை தரத்துக்குரிய நோக்கம் என்ன என்றால் நாங்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைஞ்சு கொள்ளணும். இந்த ரமலானையும் அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பமா தந்தான். அல்லாஹ் எங்களை எல்லாரையும் மன்னிக்கணும். என்ன என்றால் அடுத்த ரமலான் நானும் நீங்களும் ஹயாத்தோட இருக்க மாட்டது தெரியாது. அப்படித்தான் நான் நீங்களும் ஹயாத்தோட இருந்தாலும் இப்படியான அமல்களுக்காக வேண்டி இந்த எப்படி அல்லாஹ்க்கு முன்னால நின்று அல்லாஹ் கிட்ட கெஞ்சுறதுக்கு, அல்லாஹுடைய மன்னிப்புல எடுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது. அதனால் அல்லாஹ் எங்களுக்கு இந்த கட்டத்தை, இந்த நேரத்தை, இந்த நிமிஷத்தை தந்திக்கிறான். அல்லாஹ் கிட்ட நாம் கெஞ்சுவோம், மண்டாடுவோம், ஏதோ நாங்கள் அழுது கேட்போம். உலகத்துல அதாவது சிறந்த ஒரு துளி இருக்குமா இருந்தா அது அல்லாஹ்க்கு முன்னால கெஞ்சி மண்டாடி அழக்கூடிய அந்த அழுது வரக்கூடிய கண்ணீர் துளிதான். ஆகவே மோசமான ஒரு கண் இருக்கும் என்றால் அதை எடுத்து அல்லாஹ்க்கு முன்னால அழாத கண்கள் சிலவங்கள கண்கள் வத்தி பேச்சிடும். அல்லாஹ்க்கு முன்னால கண்ணீர் வராது, அப்படி இறுகி பேச்சிடும். எங்க யாருடைய கண் இருக்குமோ அவங்களுடைய உள்ளம் இருக்கும், யாருடைய உள்ளம் இருக்குமோ அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நிற்கக்கூடியவங்களா மாறவே மாட்டாங்க. எந்த லெவல்டா நல்ல விஷயங்களை கேட்கக்குள்ள செய்யணும் என்றுவாங்க. அதுக்கு பின்னர் அவர் சொல்லுவாரு, பயான் யாரும் செய்வாங்க, செஞ்சு பார்க்கணுமே அப்படின்ற ஒரு நிலைமைக்கும் வந்துடும். அதனால என்ன அல்லாஹ் என்னை அவங்களை எல்லாரையும் மன்னிக்கணும். அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு எவ்வளவு மாறு செஞ்சிருக்கிறோம். இந்த ரமலான் எங்களுக்கு வந்து படிச்சது இந்த பாடம் என்ன என்றால் அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறணும். அல்லாஹுக்கு முழுமையான முறையில அடிபணியணும் என்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த ரமலானை தந்தான். இந்த ரமலானை தந்தும் கூட எவ்வளவு மாற்றம் செஞ்சிருக்கிறோம். நாங்க பார்க்கிறோம் என்ன என்றால் இந்த ரமலானை அடைஞ்சு கூட எத்தனையோ பேர் சுபஹுடைய தொழுகை இல்லாம பேசிக்கிறோம், துஹருடைய தொழுகை மிஸ் ஆகிக்கும், அசருடைய தொழுகை மிஸ் ஆகிக்கும், மக்ரிபுடைய தொழுகை மிஸ் ஆகிக்கும். இப்படி எத்தனையோ தொழுகைகளை நாங்க பாலடிச்சிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நாங்க தொழுதிருப்போம், எப்படி முஹஸ்துதியாக தொழுதிருப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஃபவைலுல் லில் முஸல்லீன், சில தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று. அப்படிப்பட்ட தொழுகை எங்களுக்கு எத்தனையோ பேர் எழுதிக்கும். அதை நாங்க உள்ளத்துல கை வச்சு கேட்கிறோம். அதனால அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். நாங்க உயர்ந்தவங்களா, கண்ணியமானவங்களா, சிறந்தவங்களாக மாறணும் என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் இப்படியான சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். இன்னும் அதிகமான முறையில இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கணும் என்றால் அல்லாஹ் இந்த தந்த அருள இந்த ஞாபகத்தை நாம சரியா பாவிச்சோம் என்றால் நிச்சயமா சத்தியமா இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பல நன்மைகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான். இன்னும் எஞ்சி இருக்கிறது 2 நாளோ 3 நாளோ யாருக்கும் சொல்ல இயலாது. நாளைக்கு 27, 28, 29, 30 கூட எங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்ல தெரியாது. இதனால் என்ன என்றால் எஞ்சியக்கூடிய இந்த 3 நாளையும் பிரயோஜனம் உள்ளதாக
நல்ல முறையில அல்லாஹ்விடத்துல கெஞ்சி மன்றாடி அல்லாஹ்விடத்துல அருளையும் ரஹ்மத்தையும் மஃபிரத்தை பெற்றுக்கொண்டவங்களை நாம மாறணும். இல்லையா அல்லாஹ் பாதுகாக்கணும். உயர்ந்தவங்க ரூஹுல் அமீன் எங்க குர்ஆனை கொண்டு தந்தவங்க அல்லாஹ்விடத்துல இருந்து மிகவும் நம்பிக்கைக்குரியவங்களா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை பதுவா செய்யறாங்க. எப்படி அந்த ரசூலுல்லாஹ் மிம்பர்ல காலை வச்சு ஏறிக்கொண்டு போறாங்க. போற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து ஒரு பதுவா செய்யறாங்க. 3 பதுவா செய்யறாங்க. அதுல ஒன்றுதான் யார் இந்த ரமலானை அடைந்தும் அதிலே மக்ஃபிரத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவங்க நாசமாகட்டும் என்பதாக அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பதுவா. அதுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொல்லிக்கிறாங்க. இதனால அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த பதுவால இருந்து இந்த லானத்துல இருந்து பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதனால மிஞ்சிக்கிறதுனால அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்குரியதாக மாற்றிக்கொள்ளணும். அடுத்ததுதான் என்ன என்றால் இன்னும் 2-3 நாள் இருக்குது. பெருநாள் நெருங்கி எங்களுடைய நிலைமைகள் எல்லாம் வித்தியாசமாகும். என்ன கடைகளுக்கு போறது, பஜாருக்கு போறது, உடுப்பு எடுக்கிறதுன்னு சொல்லி எங்களுடைய பராக்கள் எங்கெங்கயோ பேசிக்கும். மாஷா அல்லாஹ் செலவங்க நேரத்தோட எடுத்து இந்த ரமலான நல்ல முறையில கழிக்கணும் என்ற எண்ணத்திலையும் இருந்திருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க. அப்படியானவங்களுக்கு எல்லாம் ரஹ்மத் செய்யட்டும். யாருக்கெல்லாம் இன்னும் உடுப்புடைய தேவைகள், பெருநாளுடைய தேவைகள் முடியலையோ அதையும் அல்லாஹ் லேசுப்படுத்தி பிடிச்சு கொடுப்பானாக. அதனால இந்த நேரம் புனிதமான ஒரு நேரம். விசேஷமா இந்த ரமலான் புறம் கண்டதுல இருந்து இந்த பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னுக்கால செய்யறதுக்காக பிரதானமான ஒரு விஷயம் தான் என்ன என்றால் அந்த பித்ராவுடைய அரிசியை கொடுக்கிறது. நாங்க பொதுவா அல்லரிசி என்று சொல்லி நாங்க பாவிப்போம் இந்த வார்த்தையை. அந்த பித்ராவுடைய அரிசியை நாங்க அவசரமா கொடுத்துடுறது என்றால் ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். அது நோம்பு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரும் கொடுக்கணும். எந்த அளவுன்னா பெருநாளுடைய பிறை காண்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால புல்ல கிடைச்ச உடனே புறம் கண்டுபடுது. அப்படியா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கும் பித்ராவுடைய அரிசியை கொடுக்கணும். இதனால மிச்சம் பெரிய ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கு 2 கிலோவும் 400 சொச்சம் கிராமும் ஒட்டு மொத்தமா 2.5 கிலோ ஒருத்தருக்கு வீதம் நாங்கள் கொடுத்து அதுக்குரிய கூலிகளையும் நன்மைகளையும் நாங்கள் அடைஞ்சுக்கொள்வோம். அதனால நல்ல அமல்கள் பக்கம் விரைகிறது எங்கள் ஆகப்பெரிய தார்மீக கடமை பொறுப்பா இருக்குது. இந்த நேரம் முடிஞ்சதுதான் திருப்பி எடுக்க இயலாது. நாங்க வாழ்ந்த காலத்தை சொல்லலும் வாழ்ற காலத்தை சொல்ல இயலாது. அதனால அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். இப்ப அடுத்தது என்ன என்றால் தௌபாவுடைய அமல் நடக்கும். அதுல எல்லாரும் உருக்கமா கவலையோட நான் செஞ்சது என்ன என்றது எனக்கு தெரியும். அதை நினைச்சு அல்லாஹ்விடத்துல கெஞ்சி மன்றாடி துஆ கேட்போம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த ரமலான்ல செஞ்ச அமல்களையும் கொடுத்த சதகாக்களையும் தொழுகைகளையும் அதே போன்று நாங்கள் வச்சு இந்த நல்ல எண்ணங்களையும் இஸ்திக்லாஸோடு எண்ணினதா செஞ்சதா அல்லாஹ் எங்களை எல்லாரையும் எங்களுடைய அமல்களில் கபூல் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இப்போ தௌபாவுடைய அமல் நடக்கும். அதுக்கு எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ். அதுக்குரிய தயாரிப்பு தயாராக நல்ல செய்வோம்.